கடல் நீளம் மங்கும் நேரம் அலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று மூழ்காதோ ஈரத்திலே. டைரக்டாவே கூட நிறைய பேர் கேட்கறது வந்து இந்த பாட்டு நீங்க தான் பாடுனீங்களா அப்படின்னு. இத்தனை வருடம் தாண்டினதுக்கு அப்புறமும் இந்த பாட்டு நீங்க பாடுனீங்களா, இந்த பாட்டு நீங்க ஐயோ எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சே. கோ வந்து எப்படி அந்த என்னமோ ஏதோ ஹம்மிங் வந்து இட் வாஸ் லைக் ஒரு ஒரு லைவ் செஷன் தான். நான் அப்படி உட்கார்ந்துருக்கும் போது அவர் ஸ்பாட்ல வந்து அந்த ஹம்மிங் அப்படி கம்போஸ் பண்ணி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஹாரிஸ் ரெக்கார்டிங்னா ஓகே, அங்கே காம்ப்ரமைஸ் இல்லை, இன்னொன்று நம்ம கற்றுக்கலாம். ஒரு பல்லவியே ஒரு ஒரு விதத்துல பாடலாமே. லோலிட்டா பாட்டில் வர அந்த கொட்டும் போது மழை அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 4 லைன் 5 லைனாக இருந்தாலும் ஒரே இதில் பாடுறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் உங்களோட சாங்ஸுக்கும் உங்களோட வாய்ஸ்க்கும் ஒரு ஒரு பெரிய ஃபேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு பேஸ் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு மெயின் பேஸ் வந்து நான் ஹாரிஸரோட பெரிய ஃபேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஒரு பெரிய ஃபேன் நான். சாரி, இது நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். எனக்கு நான் வேற ஒருத்தர் தான் பாடினாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். முந்தின பார்த்தேனே வந்து வேற ஒருத்தர் பாடினாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 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 1 or 2 monthsக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெரிஞ்சுது. நான் அதன் தொடர்ச்சியாக இந்த இன்டர்வியூ இப்போ ஸோ ஐ எம் ஆல்சோ சாரி அண்ட் தேங்க்யூ ஃபார் த டைம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது. பட் அது வந்து நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா நானே என்கிட்ட டைரெக்டாகவே கூட நிறைய பேர் கேட்குறது வந்து இந்த பாட்டு நீங்கள் தான் பாடினீங்களா அப்படின்னு. இத்தனை வருடம் தாண்டினதுக்கு அப்புறமும் இந்த பாட்டு நீங்கள் பாடினீங்களா, இந்த பாட்டு நீங்கள் ஐயோ எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். பிகாஸ் நம்ம பாடின பாட்டு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்குன்றது சந்தோஷமான. அதில் ரெக்ரெட் எதுவும் இல்லையா? அது நம்ம பாடினது பட் வந்து வேற இப்போ நானே சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதில் ஏதாவது சின்ன ரெக்ரெட் இருக்கும். அச்சா இப்படி இன்னும் ரெஜிஸ்டர் ஆகாமல் போயிடுச்சு அப்படிங்கிற. இல்லை அது நம்ம இப்போ இப்போ நான் ரிக்ரெட்டே பண்ணாலும் எப்படி இருந்தாலும் அந்த பாட்டை நான் பாடினது தானே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அது யாரும் மாற்ற முடியாது. ஸோ இட்ஸ் ஓகே. பட் மேபி இதுதான் டைம் போல் இருக்குது தெரிய வர்றதுக்கு. ஏன்னா சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஓகே அந்த பாட்டு ஃபேட் அவுட் ஆனது. பட் இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போவும் எல்லாருக்கும் ஃபேவரட். இப்போவும் நான் எங்களோட பிளேலிஸ்ட்ல இது இருக்கு. நாங்கள் டெய்லி இதுக்கு ஆமாம், நாங்கள் டெய்லி இந்த பாட்டு கேட்காம இருக்க மாட்டோம். எனி ஒகேஷன்ஸ் இந்த பாட்டு தான் போது அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஓகே, ஸோ அப்போ இந்த பாட்டு என்றைக்குமே இருக்கும் எல்லார் மனசுலையும். ஸோ எனி டைம் நம்ம தான் பாடணுன்றது கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 50% பேருக்கு தெரிஞ்சிருக்கு, 50% தெரியல. ஏன் நான் பர்சனலாக சொன்னா வந்து ஹாரிஸ் சார் வந்து ஒரு செட் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். அவரோட ஸ்கூல் ஆஃப் ஒரு சிங்கர்ஸ் இருப்பாங்க, அதில் நீங்களும் இருந்திருக்கீங்க. பட் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கீங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஓகே யூஸ்வலாக ஒரு சிங்கர் வச்சு ஒரு போவார் இல்லையா, அந்த ட்ராக்ல யூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஓகே, அதனால தான் நான் அப்படி நினச்சேன். அதனால சாரி கேட்டுக்கிட்டேன். ஐயோ அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இவ்வளோ வெளிப்படையாக சொன்னது. அதனால நான் ஆஃப் கேமரா எதுவுமே பேசல, டேரெக்டாக ஆன் கேமரா எல்லாத்தையும் கொட்டிடுவோம் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு மேம், நீங்கள் பாடுறீங்க, அந்த பாடல்கள் வந்து நல்ல பாப்புலர் ஆயிடுது. அது குட்டி ஹம்மிங் செஷன், இப்போ அந்த விழிமூடி யோசித்தால வர அந்த சின்ன ஹம்மிங் செஷனாக இருந்தாலும் நல்ல பாப்புலர், நிறைய பேரோட ரிங்டோனாகவும் இருந்தது. நானே அதை கேட்டிருக்கேன். அது பட் ஆன்லைன் வரீங்க, ஒரு ஹிட்டு டக்குன்னு ஒரு ஆஃப்லைன் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று உங்களோட ஒரு டிஸ்கவரி பார்த்தாலே ஒன்று ஒரு ஃப்ளோ, அந்த ஃப்ளோ ஏன் எதில் நீங்கள் விக்கிபீடியால நான் பார்க்கும்போது இப்போ ஜென்ரலா இப்போ ஒரு இன்டர்வியூ போறோம், இப்போ இன்டர்வியூ பார்க்குறோம், இந்த பர்சன்ஸ் யாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க தெரியும், யாருன்னு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து விக்கிபீடியா தான் இருக்கும். ஆனால் நான் உங்களை பற்றி நான் பர்சனலாக நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் யுவன் சார் கூட இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஃபேமிலி பற்றி. அப்போ ஷேர் பண்ணும்போது இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ரெஃபரன்ஸாக எடுத்து பார்க்கும்போது அது கம்மியாக இருக்கிற ஒரு ஃபீல் வருது. இப்போ நான் விக்கிபீடியாவில் சொல்கிறேன் 2015க்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வருது. ஏன்னா எனக்கு எப்படின்னா நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபேமிலின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ எனக்கு ப்ரொஃபஷன் வந்து செகண்ட் தான். ஓகே, அது வந்து நான் வந்து பிடிச்சி வந்த ப்ரொஃபஷன் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனாக ஃபேமிலி ஆனும்போது நான் ஃபேமிலி மேலே கவனம் செலுத்தணுன்றதுனால சில பீரியட் வந்து நான் பெருசாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் பாடல்கள் வரும்போது நான் அவாய்டும் பண்ணலை. எனக்கு எப்படின்னா எனக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு நான் பாடுவேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்புகள் வராத சமயத்தில் நான் ஃபேமிலியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அப்படி பிகாஸ் ஐ வாண்ட் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். பிகாஸ் ரெண்டுமே எனக்கு முக்கியம், ஃபேமிலியும் முக்கியம், எனக்கு ப்ரொஃபஷனும் முக்கியம். ஸோ நான் ப்ரொஃபஷன் போயிட்டு ஃபேமிலியை விட விருப்பம் இல்லை.
ஃபேமிலின்னு ரொம்ப ஃபேமிலியாக இருந்துட்டு வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் எனக்கு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சதுனால தான் அந்த நடுவில் கொஞ்சம் கேப் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அந்த ஒரு ரீசன். ஓகே ஃபைன் டன். இப்போ நான் ஹாரிஸ் சார் அண்ட் உங்கள் காம்போ பற்றி கேட்கணும். ஏன்னா இப்போ ஹாரிஸ் சார் ஒரு சிங்கரை சூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒர்க் வாங்குறாருன்னா அது எப்படி இருக்குன்னு ஒரு 2-3 சிங்கர்ஸ் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். மெயின் சிங்கர்ஸ் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் தான் இருக்கும், அது அப்படி பண்ணுவார். அண்ட் அவரோட சவுண்டிங் பற்றி பர்சனலாக அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். நீங்கள் 12B சாங்ஸ் இப்போ நீங்கள் பாடு அப்படின்னு சொல்ல 12Bயோட லேசாலா சேவை எடுத்துக்கோங்க, அங்கேருந்து இப்போ கேட்டாலுமே சவுண்டிங் அப்படி இருக்கும். ஆமாம். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அந்த சிங்கர்ஸ்ட்டு எஸ்பெஷலி உங்ககிட்ட அந்த ஒர்க் வாங்கும்போது அது என்ன சொல்லி வாங்குவார் அந்த டெக்னிக்? இப்போ முந்தின பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது இருக்கும், அந்த ஏத்தியறக்குள்ள சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கும். அது நான் கேட்குறேன். அதாவது அவர் நோ காம்ப்ரமைஸ் ஹாரிஸ் சார் கிட்ட. அது ஆக்சுவலாக நமக்கு ப்ளஸ், இட்ஸ் அன் அட்வான்டேஜ். ஏன்னா காம்ப்ரமைஸ் இருந்துச்சுன்னா நம்மளும் என்ன, ஓகே சரி இது ஓகே தான் போல இருக்கு, பரவாயில்ல அடுத்த லைன் பாடிடலாம். ஆனால் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ, அந்த பாட்டுக்கு என்ன தேவை அந்த சிங்கர்கிட்டருந்து எதிர்பார்க்குறாரோ அது வர வரைக்கும் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அண்ட் இன்னொன்று என்ன, நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அந்த அப்பாலாம் பாடிட்டு இருந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லவினா அது ஒரு பல்லவி ஒரு ஸ்ட்ரெச்சில் தான் பாடணும். இப்பெல்லாம் பஞ்ச் பண்ணிக்கிறது, ஒரு வேர்டு பஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு லைனில் அந்த ஒரு வேர்டு மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குது, நீங்கள் அந்த ஒரு வேர்டு பாடுங்க, நாங்கள் அது மட்டும் பஞ்ச் பண்ணிக்கிறோன்னு சொல்கிற டெக்னாலஜி இப்போ இருக்குது. பட் ஹாரிஸ் சார் எப்படி சொல்வாருன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்சுவலாக. அவர்கிட்ட ஒரு பல்லவியை ஃபுல்லாக பாடணும். சப்போஸ் அந்த எண்ட் லைன் சரியாகலைன்னா கூட அந்த எண்ட் லைன் மட்டும் பாடுறதெல்லாம் நோ, மறுபடியும் முதலேருந்து பாடணும். ஏன்னா முதலேருந்து வர அந்த ஃபீல் தான் அந்த எண்ட் லைன் வரைக்கும் வரும். இல்லை இப்போ எனக்கு இப்போ 12Bல ஒரு சாங் பாடினீங்க நீங்கள், அண்ட் முந்தின பார்த்தனே பாருங்க, அந்த கேப்பே அவ்வளோ இருக்கு. அந்த ஒரு அந்த அப்போ வரைக்குமே 12Bல அப்படிதான் இருந்தா முந்தின பார்த்தனே தான். அது அவருடைய ஸ்டைல் இல்லையா? பிகாஸ் எனக்கு அப்பாவே சொல்லியிருக்காங்க, அப்பெல்லாம் ராஜா சாருடைய ரெக்கார்டிங்கில் அப்பா ஜானகி அம்மாலாம் சேர்ந்து பாடும்போது யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் கூட முதல்ல தான் பாடணும். ஏன்னா அப்போ டெக்னாலஜி பெருசா இல்லை. ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் கூட அந்த பாட்டோடைய அந்த மூட் அந்த பாட்டு பிகினிங்லேருந்து பாடிட்டு வர மூடு தான் அந்த எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகும். இப்போ நான் ஒரு பிகினிங்கில் ஒரு அழகான மூடோடு அந்த பாட்டை நம்ம பாடிட்டு வந்துட்டு லாஸ்ட் லைன் மட்டும் விட்டுட்டோனும் போது லாஸ்ட் லைன் மட்டும் அது சவுண்டிங்லேயே டிஃபர் ஆகும். திடீர்னு நீங்கள் கொஞ்சம் வால்யூம் ஏற்றி பாடிடுவோம், இல்லைன்னா கொஞ்சம் லோவாக பாடிடுவோம், அதுக்கும் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கும் மேட்சே ஆகாது. இதே நீங்கள் கண்டினியூஸாக அந்த ஃப்ரேஸ் பாடிட்டு வந்தோன்னு வைங்க, அது கரெக்டாக இருக்கும், அந்த இமோஷன்ஸ்லேருந்து கரெக்டாக கன்வே ஆகும். அதுதான் ஹாரிஸ் சார் சொன்னது. ஸோ அவர் அந்த கடைசி லைன் எடுத்துக்கிறது, நடுவில் ஒரு வார்த்தை மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் கிடையாது. தப்பாக ஆயிடுச்சு எண்டு வரைக்கும் தப்பாயிடுச்சுன்னா முதல்ல தான் பாடணும். ஆனால் அது இட்ஸ் அ குட் ட்ரைனிங் தெரியும். அவர் ஃபாலோ பண்ணுற அந்த மெத்தட் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஹாரிஸ் சார் ரெக்கார்டிங்னா ஓகே, அங்கே காம்ப்ரமைஸ் இல்லை, இன்னொன்று நம்ம கற்றுக்கலாம். லைக் ஒரு பல்லவியே ஒரு பிரெத்தில் பாடலாமே. இப்போ அந்த லோலிட்டா பாட்டில் வர அந்த கொட்டும் போது மழை, அதெல்லாம் இப்போ ஒரு 4 லைன் 5 லைனாக இருந்தாலும் ஒரே இதில் பாடுறது தான். இப்போ மூச்சு எடுத்துக்கலாம், அது நம்ம இன் பிட்வீன், அது நம்மளுடைய டெக்னிக் தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ கொட்டும் அது ஒரு ஃப்ரேஸில் வரும். ஆனால் முந்தினம் பார்த்தா எப்படி ஒரு அது ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் வரும். ஓகே, அதுக்கு அந்த 2 லைன்ஸ் மட்டும் அவர் எடுப்பார். அதாவது அந்த 2 லைன்ஸே கரெக்டாக கன்வே ஆகணும் அந்த இமோஷன். இப்போ சில நேரம் என்ன ஆகிடும், அந்த 2 லைன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் லைன் நல்லா வரும், செகண்ட் லைன் நல்லா வரலன்னும் போது செகண்ட் லைன் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு டெக்னாலஜிலாம் இப்போ இருக்குது. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2 லைன்ஸாக இருந்தால் கூட அது மொத்தமாக கேட்கும் போது தான், அந்த ஒரேடியாக பாடும் போது அது அழகு. பிரிச்சுட்டோன்னா ரெண்டுத்துக்கும் வேற வேற இமோஷன் மாதிரி ஆகிடும், ஒரே மாதிரி கேட்காது அப்படின்றது தான் அவரோட ஸ்டைல். அது எனக்கு பாசிட்டிவாக எனக்கு பிடிக்கும். எனக்கு ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு எப்படியோ ஒரு டைமாக இந்த முன்தினம் பார்த்தனை கிராஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ அதோட ஹிட் தெரியுது, இப்போ அதோட வேல்யூ தெரியுது. ஆனால் அப்போ அந்த வாரணமாயிரம் அந்த ஆல்பம் வந்தோன்னே ஒரு பேய் ஹிட் ஒன்று வந்தது. அது வாரணமாயிரம் அந்த ஆல்பமே ஹிட். அது எங்கேயும் காதலா இருக்கும். 2 ஆல்பமுமே ஆப்வியஸா அவர் ஹிட் கொடுத்தா ஒரு ஆல்பமா தான் ஹிட் கொடுப்பாரு. தென் அந்த டைம்ல எப்படி மேம், பிகாஸ் அந்த டைம் நான் வயசு மென்ஷன் பண்றதுக்காக இல்லை, நான் அந்த டைம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, அந்த இதெல்லாம் வைப்பாங்க, இந்த குவிஸ் மாதிரிலாம் வைப்பாங்க. இந்த பாடல யார் பாடுனதுன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி குவிஸ்லாம் வைப்பாங்க. அந்த டைம்ல பாட்டு ரிலீஸ் ஆனோடனே அப்போ சிடி ஃபார்மேட் தான் இருந்துச்சு நினைக்கிறேன். அப்போ சிடி ஃபார்மேட்டா நினைக்கிறேன்.
அந்த டைம்ல உங்களுக்கு ஒன்று வந்திருக்கும். நான் முந்தின பார்த்தேன் பிரசாந்தினி பாடிருக்காங்களா ஆமா. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூம் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அந்த டைம் கொஞ்சம் போயிட்டு வரலாம். அந்த டைம் வந்து எனக்கு நிறைய பாராட்டுகள் வந்தது. ம், சக கலைஞர்கள் மத்தியில இருந்து எனக்கு பாராட்டுகள் வந்தது. லைக் எப்படி அந்த ரேஞ்ச் பண்ணீங்க? அது ஏன்னா ரொம்ப ரேஞ்ச் இப்போ ஒரு ஆச்சே. ஃபேனா இருந்து கேட்கும்போது எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டம்னு. ஆமா. நீங்க எப்படி பாடுனீங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் எனக்கே தெரியாதுங்க. ஏன்னா நான் அவ்ளோ கான்ஷியஸா போயிட்டு இது இந்த ரேஞ்சில இருக்கா? அது அந்த ஸ்வரத்துல இருக்கா? அவ்வளோலாம் நான் யோசிக்கிறது கிடையாது. ஓகே. எனக்கு ஒரு பாட்ட அவர் குடுத்தாரு. ஆ. ஆ என்ன 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 நம்பி எனக்கு அந்த சாங் குடுத்தாரு. ஸோ அந்த பாட்ட நான் என் எ எ எனக்கு என்னுடைய சிங்கிங் டேலண்ட்ட நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறத தான் நான் அங்க பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான் என் மைண்ட்ல இருந்ததே தவிர, இது ரொம்ப ரேஞ்சா இருக்கே! இது நமக்கு வருமா? இல்ல இது நம்மளால முடியுமான்லாம் நான் யோசிக்கல. ஏன்னா என்ன ஓகே. பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, எனக்கு வராத விஷயத்த ட்ரை பண்ணக்கூடாது. பட் நமக்கு முடியும்ன்னும்போது நம்மளுடைய எக்ஸ்டென்ட் எதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து அதில வந்து நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. இது எனக்கு வருமா? அந்த ரேஞ்ச் வருமா? ட்ரை பண்ணுவோம். வரும்னு நெனச்சு பாடுவோம். ஏன்னா எனக்கு ஐடியாவே கிடையாது இல்லையா? அந்த பாட்டு எப்படி இருக்கும்? இந்த ரேஞ்ச் இருக்குமாலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே. அங்க போய் கேட்கும்போது தான் நமக்கு தெரியும். பட் எனக்கு வந்து பயம்லாம் இல்ல அப்ப. ஓகே பாடிடலாம் அப்படின்னு அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நான் அது பாடினதே தவிர, நான் ரொம்ப கான்ஷியஸா வந்து இது இந்த ஸ்ருதியில இருக்குமோ? இது ரொம்ப ரேஞ்சா இருக்குமே! இது என்ன ஸ்வரம் தெரியல. இப்படிலாம் நான் ராகம்லாம் யோசிச்சு பாட போயிருந்தேன்னா, அதிலேயே தான் இருந்திருப்பேன். ஓகே, ஓகே. ஸோ எனக்கு அது இல்ல. எனக்கு என்ன நம்பி ஒரு பாட்டு வந்திருக்கு. அழகான பாட்டு. ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். என்ன படம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த பாட்டு அப்ப பாடும்போது. பண்ணும்போது. தெரியவே தெரியாது. எனக்கு ஆடியோ ரிலீஸ் அப்ப தான் தெரியும். இந்த பாட்டு, இந்த படம்னு. அதுவரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே. நானும் கேட்கல. ஏன்னா அவர்கிட்ட பாடணும் எனக்கு. அவ்வளதான். அது என்ன படம்லாம் எனக்கு அந்த வேண்டாம். ஸ்டுடியோல போய்ட்டாலே எனக்கு அவர்ட்ட பாடணும். அவ்வளதான். ஓகே. ஸோ அதுவே எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மொமெண்ட் தான் அவர்ட்ட பாடுறதே. ஸோ அந்த பாட்ட நான் அழகா பாடினோம். அவ்வளோதானே தவிர மத்தபடி எனக்கு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் நீங்க எப்படி இந்த ரேஞ்ச் பாடுனீங்கன்னு கேட்குறப்ப, தெரியாதுங்க எனக்கும் தான் தெரியல. ரொம்ப ஈஸியா பாடிட்டீங்களே நீங்க அத அப்படின்னாங்க. தெரியல நீங்க சொல்லும்போது தான் எனக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் டெப்த்தே புரியுது. ஓகே புரியுது. அவ்ளோ ரேஞ்சா அப்படின்னு. பட் எனக்கு தெரியல ஓகே. அப்படின்னு சொல்லிட்டேன். பட் மக்கள் மத்தியிலும் கூட நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த அந்த டைம்ல அதனால சொல்றேன். தான் ஏன்னா சொல்றேன். எனக்கு வந்து ரெகக்னிஷனே எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொன்ன ஒரு 50% மக்களுக்கு தெரியுது. நான் தான் பாடினதா, அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். ஓகே. இப்போ எனக்கு கியூரியாசிட்டி ஒண்ணு இருக்கு. ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் சூப்பர் சாங் போட்டுடுறாங்க. இப்ப நான் மியூசிக் ஆர்டிஸ்ட் ஒரு சிலர் சொல்றேன். ஆனா இவங்க பாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்க. ஹாரி சார் பாடி என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? இல்ல. அவர் வந்து சும்மா ஹம் பண்ணுவாரு. ஆ. அப்புறம் வந்து சொல்வாரு, நான் அப்புறம் கீபோர்ட்லயே வாசிச்சு காட்டிருவாரு. பாட மாட்டேன். பாடி என்ட்ட ஓகே. இதுவரைக்கும் அந்த மாரி பாடி காட்டுனதில்ல. பட் கீபோர்ட்லயே வாசிச்சு தான் டியூன் அந்த சொல்லிக் தட்டதா குடுப்பாரு. சொல்லுவாங்கல்ல ஆ. ரப்பப்பா அந்த மாதிரி சொல்லிக் மட்டும். குடுப்பாரு. இப்ப முன்தினம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நரேஷ் ஐயர் அவருடைய வாய்ஸ் அங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதுதானே எனக்கு டியூன். ஓகே, ஓகே. ஸோ அது இன்னொரு சரணத்துல ஃபர்ஸ்ட் சரணத்துல அவர் பாடுனது, செகண்ட் சரணத்துல என்னோட டியூனா இருக்க போகுது. ஸோ அங்கருந்து நான் டியூன் கத்துக்கிட்டேன். இப்ப லோலிட்டாலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அ ஆல்ரெடி கார்த்திக் அவரு பாடியிருந்தாரு. அண்ட் என்னோட போர்ஷனும் வந்து நீ கேட்டு பாடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னாரு. ஓகே. பட் வந்து எப்படி அந்த என்னமோ ஏதோ ஹம்மிங் வந்து இட் வாஸ் லைக் ஒரு லைவ் செஷன் தான். நான் அப்படி உட்கார்ந்துருக்கும்போது அவரு ஸ்பாட்ல வந்து அந்த ஹம்மிங் அப்படி கம்போஸ் பண்ணி தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. இந்த ஹம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அங்க கொஞ்சம் ஒரு 15, 20 மினிட்ஸ் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. அவர் வாசிச்சு அந்த ஹம்மிங் டியூன். அப்புறமா தான் போய் ரெக்கார்ட் பண்ணது. ஓகே. எனக்கு அந்த ஹம்மிங் அந்த சாங் உள்ள ஒண்ணு வரும். ஓகே. அது ரொம்ப பிடிக்கும். ஆ. பட் இந்த சாங்க்கு முன்னாடி ஒண்ணு அந்த ஹம்மிங் அந்த பாட்ட ஆரம்பிக்கும்போதே அந்த அல்ல ஹம்மிங் அதுதான். இருக்கும். ஆமா. அது ஐ திங்க் அதுதான் ரொம்ப ஆமா. ப்ளீஸ் பண்ண முடியுமா? அந்த கோ ஹம்மிங். Yeah. தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, ஓகே. தேங்க் யூ சோ மச் மேம் ஃபார் யுவர் டைம். ஏன்னா நீங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. தொடர்ந்து பாடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. கண்டிப்பா. அண்ட் வித் ரிக்வெஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ் ஃபார் முந்தின பார்த்தேனே. அண்ட் வில்மோர் யூஸ் ஹம்மிங் மட்டும். ஷூர். தேங்க் யூ. கடல் நீளம் மங்கும் நேரம் அலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று முழுகாதோ ஈரத்திலே பகல் நேரம் கனாக்கள் கண்டேன் உறங்காமலே உயிரெண்டு முறாய கண்டேன் நெருங்காமலே உனை என்று
தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. விழிமூடி. லலலலல, 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 ஆமா அது நமக்கு அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும் அந்த Okay. ஹம்மிங். இல்ல, அது அது ஆயிடுச்சு அடுத்து வர எனக்கு. மியூசிக்ல இருந்து போயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். Thank you. ஃபார் யுவர் டைம். அண்ட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் ரெக்வெஸ்ட் அஸ் அ ஃபேன்ஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சார்பாக நான் வச்சுக்கிறேன். ம். அப்பப்போ வந்தப்ப பாடிட்டீங்கன்னா இல்ல நான் பாட தயார் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாடல் வந்தா பாடுவேன். ஓகே, பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி பாடல் கொடுத்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம பொட்டன்ஷியல். எந்தெந்த பாட்டு பாடியிருக்கோம், இந்த பாட்டுக்கு இவங்க குரல் பொருத்தமா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களும் பாடல்கள் கொடுக்க தான் போகிறாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது. வந்தால் ஐ வில் அக்செப்ட் இட். எனக்கான பாட்டை நான் 100% பாடுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஐ எம் ரெடி டு சிங். Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மூமெண்ட். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் ஒரு ஃபேனாக இருந்து நிறைய கேள்விகள் கேட்டது வந்து எனக்கு புதுசாக இருந்தது. அது ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷனாக இல்லாமல் நானும் கூட ஹாரிஸ் சார் ஃபேன் தான். அந்த மாதிரி அப்படி தான் அவர்கிட்ட பாடணும்னு நான் ஆசைப்பட்டது. ஆடிஷன் போனதெல்லாம் அப்படி போய் அவர்கிட்ட பாடணும்னு ஆசைப்பட்டது தான். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்னை வந்து அந்த ஒரு ஆர்வமாக அந்த கேள்வி கேட்குறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. Thank you. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது, நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. Thank you. ரெட் நூலுக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ.